கிறிஸ்மஸ் ட்ரீயை உருவாக்குற வேலையை ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அவங்க எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க, படிப்புலயும் ஒன்னா நம்பரா இருப்பாங்க. நம்மள எப்ப ஒண்ணாதானே இருப்போம். அப்புறம் நம்ம ஒரு பையன் ஒரு பொண்ணு. இன்னொரு பக்கம் நம்ம நல்லாவும் படிப்போம். இந்த வேலை நமக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா மம்மி தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் பசங்க யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே உங்க கையை தூக்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்ல, எங்களுக்கு எங்க டீம் இருக்கு. சாண்டி, பபிள் ட்ரபிள், அப்புறம் எங்களுக்கு வேற யாரு வேணும்னு நாங்க சொல்றோம். அடடா, உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்டுக்காதீங்க. நாங்க எந்த பையனையும் பொண்ணையும் தேர்ந்தெடுத்திருக்கோமோ அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணுங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் டீம்ல வேணும்னு. மேடம், நீங்க யார பத்தி பேசுறீங்க? ருத்ரா அப்புறம் மைரா. நாங்க இந்த வேலையை இந்த வருஷம் ருத்ராவுக்கும் மைராவுக்கும் கொடுத்துருக்கோம். என் பசங்களால ஏன் அலங்கரிக்க முடியாது? என் பசங்களால ஏன் அலங்கரிக்க முடியாது? எப்ப பார்த்தாலும் ருத்ராக்கு தான் ஃபேவர் பண்றீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க மேடம் காணுங்க. நீங்க ஏதாவது யோசனை பண்றீங்களா? ஆமா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உங்களோட தாட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. மைரா அப்புறம் ருத்ராக்கு ரொம்ப ஹெல்ப் தேவைப்படும். பசங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணா கிறிஸ்மஸ் ட்ரீயை ரொம்ப நல்லா அலங்கரிக்கலாம். எல்லாரும் வேலைய பகிர்ந்துகிட்டு செய்யணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, எனக்கு யாரோட ஹெல்ப் வேணுமோ நான் ஒரு லிஸ்ட் எழுதி தரேன். Everybody is welcome except Jenny, Jody, Sandy, Bubble and Trouble. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் ட்ரபிள் கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ருத்ரா மைரா மட்டும் தான் தெரிவாங்க. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். மம்மிக்கு என்னாச்சு? நான் உங்களை விட மாட்டேன். கொத்திருவேன், கொத்திருவேன். மம்மி, மம்மி உங்களுக்கு என்ன ஆச்சு? சரி, ஓகே. மம்மிக்கு என்னமோ ஆயிடுச்சு. அநேகமா ருத்ராவால மம்மியோட மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மிஸ்டர் மெக்ஜிஷியன் கிட்ட போய் ஆகணும். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ ஓட போகுது. நிஜமாவே மம்மிக்கு என்னமோ ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ ஓடுமா? கிறிஸ்மஸ் ட்ரீ ஓடுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க? வா, ஷாக்கல் மாமா கிட்ட சொல்லலாம். மம்மி மூளையோட ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ ஓட போகுது. கிறிஸ்மஸ் ட்ரீ ஓட போகுது. கிறிஸ்மஸ் ட்ரீ ஓட போகுது. மாமா எங்க இருக்கீங்க? மாமா எங்க இருக்கீங்க? மாமா! அட, என்னாச்சு பசங்களா? அங்க என்ன நடக்குது சொல்லுங்க. மாமா, மம்மிக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, ரொம்ப விசித்திரமா நடந்துக்கறாங்க. சக்லீனா, சக்லீனா, கிறிஸ்மஸ் ட்ரீ ஓட போகுது. சக்லீனா, சக்லீனா. கிறிஸ்மஸ் ட்ரீ ஓடும். கிறிஸ்மஸ் ட்ரீ ஓடும். அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இப்போ நான் ஏதாவது செஞ்சு ஆகணுமே. என்ன பண்றது? சக்லீனா, பொறுமையா இரு, பொறுமையா இரு. கிறிஸ்மஸ் ட்ரீ ஓட போகுது. போதும், உனக்கு என்ன ஆச்சு? இல்ல இல்ல,
டோன்ட் வரி, நான் ரொம்ப அமைதியா தான் இருக்கேன். மேடம் கானுங்கோ, ருத்ரா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அலங்கரிக்கிற வேலையை கொடுத்திருக்காங்க. ஆனா நான் இப்போ ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீயே இல்லன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி அவங்க அலங்கரிப்பாங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ ஓடி போயிடும். அப்படியே உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க இங்க வந்துருங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா சக்லினா, நீ கூலாவே இரு. இல்ல, நான் அவனை விடவே மாட்டேன். அவளுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. நான் போய் ஆகணும், உடனே அங்க போய் ஆகணும். நான் பயங்கரமான மந்திரவாதி. நான் இப்போ பயந்து ஆகணும். என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த ட்ரீ எங்க போயிட்டு இருக்கு? அதை பிடிங்க, சீக்கிரம் அதை பிடிங்க. அட, யாரு யார் அது? டிடென்ஷன், டிடென்ஷன். மிஸ் செக்யூரிட்டி, நீங்க யாருக்கு டிடென்ஷன் கொடுக்கறீங்க? அது கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் அது ஓடிட்டு இருக்கு. என்ன? கிறிஸ்மஸ் ட்ரீ ஓடுதா? இதுல கிறிஸ்மஸ் ட்ரீக்கு எதிரா எந்த சட்டமுமே இல்லையே. எல்லாரும் ஓரமா நில்லுங்க ப்ளீஸ். யாரோ இதுக்கு மேஜிக் பண்ணிருக்காங்க. இத நாலா பக்கமா புடிங்க. நான் யாருக்கு டிடென்ஷன் கொடுப்பேன்? மரத்துக்கு கொடுக்க முடியாது. இங்க பசங்களை யாரையுமே காணமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை விடவே மாட்டேன். டைஸ போடுங்க, அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்க. ஆட்டத்தை ஆடாம கிராஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் போலாமா? ட்ரீக்கு எந்த சட்டமும் இல்ல, ஆனா மனுஷங்களுக்கு சட்டம் இருக்கு. ஓஹோ, சரி வாங்க டாஷ் போடலாம்.
தப்பிச்சேன். இல்லன்னா நான் இப்ப பாம்போட வாய்க்குள்ள போயிருப்பேன். வருண், நீ ட்ரை பண்ணு. நானும் தப்பிச்சேன். மைரா, நீ ட்ரை பண்ணு. வாவ், நான் ஏணி மேல ஏறிட்டேன். நான் டைரக்டா முன்னாடி போயிடுறேன். வா வருண். என்ன இது? நான் இப்போ பாம்பு வாய்க்குள்ள போறேன். ருத்ரா, காப்பாத்து. காப்பாத்து ருத்ரா, இதுங்க என்ன விடாது போல இருக்கு. அமைதியாரு. Zibaiska, hide, Creato! சார், இப்ப நீங்க எங்க ஓடி போவீங்க? இப்ப நீங்க எங்க கிட்ட வந்துட்டீங்களே. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஹா ஹா ஈ ஈ ஊ ஊ ஏ ஏ ஹா ஹா. அப்படியா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? சரியா கண்டுபிடிச்ச. ஆமா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இந்த முறை நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு உனக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ கிடையாது. புரிஞ்சுதா? ஏன்னா இந்த முறை இத நான் எடுத்துட்டு போக போறேன். என்னோட இடத்துக்கு எடுத்துட்டு போக போறேன். இத அங்க கொண்டு போய் அலங்கரிப்பேன். அப்புறம் ஒன்னால எதுவுமே செய்ய முடியாது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் அன்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. நான் கிளம்புறேன். சீக்கிரம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அட, என்னது? அட அட அட, இங்க என்ன நடக்குது? இவ்ளோ ஸ்னோஸ் எங்க இருந்து விழுது? இவ்ளோ ஸ்னோஸ் எப்பவுமே விழுந்தது இல்லையே. வருண், நீ மேடம் கானன்கோக்கு எல்லாத்தையும் சொல்லிடு. மைரா, நீ வருண் கூட போ. இதெல்லாம் ஷாக்கால் செஞ்ச காரியம். ருத்ராவுக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ கிடைச்சிருச்சு. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ட்ரீயை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் ஷாக்கால சமாளிச்சாகணும். ஷாக்கால், கிறிஸ்துமஸ் ட்ரீயை உங்களை எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஏன்னா இந்த ட்ரீயும் இங்கதான் இருக்கும். அப்புறம் நாங்க கிறிஸ்துமஸும் இங்கதான் கொண்டாடுவோம்.
நானும் பாக்குறேன் நீ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீய எப்படி கொண்டு போகிறேன்னு. இங்க பாருங்க, என்ன நீங்க முட்டக்கூடாது. ருத்ரா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வந்து எங்களை வெளியில எடுத்து விடு. Zibaiska, boom, chick, chick, boom. Thank you so much, ருத்ரா. எங்க எல்லாரும் மீறி நீ காப்பாத்திட்ட. நீ போய் இப்போ உன்னோட டீமை லீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 2 டீமா வேலை செய்யலாம். ஒரு டீம் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணும். அந்த டீமோட லீடர்ஸ் ஜெனி அப்புறம் ஜாடி. இன்னொரு டீம் ஸ்கூல்ல டெக்கரேட் பண்ணும். அந்த டீமுக்கு லீடர் மைரா அப்புறம் வருண். அலங்கரிக்க போறோமா? கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் எல்லாருக்கும் தான். இது எங்களோட ஃபெஸ்டிவல் மட்டும் இல்ல. மைரா சொன்னது தப்பு. ஜெனி, ஜாடி, சாண்டி, பபிள் ட்ரபிள் இவங்க யாரும் வரக்கூடாதுன்னு. தட் வாஸ் ராங். அவ அப்படி சொல்லிருக்க கூடாது. ஐ அம் சாரி ஃபார் தட். இது ஃபெஸ்டிவல், எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தான் டெக்கரேட் பண்ணணும். ஐ அம் வெரி சாரி. நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிக்கலாம். வெரி குட். நாம போய் கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிக்கலாம். என்ன ருத்ராவோட சண்டை போட வச்சு இவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. நான் எதுக்கு இவங்க விஷயத்துல தலையிடுறேனே தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு நினைச்சா என்ன எதுக்கு சண்டை போட வைக்கிறீங்க? ஏன் ஏன் ஏன்? மம்மி சாரி, மம்மி சாரி, 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 மம்மி சாரி. மேரி கிறிஸ்மஸ் பசங்களா, மேரி கிறிஸ்மஸ். சாண்டா, சாண்டா, சூப்பர் சாண்டா. எல்லாருக்கும் gift கிடைக்கும். மேரி Thank you சாண்டா.
இவ சாண்டாவோட பிளாக் லிஸ்ட்ல தானே இருக்கணும். உன்னோட கெஸ்ட் லிஸ்ட்ல இருந்திருக்க கூடாது. சோ அன்வான்டட். அம்மா மொத்த கிளாஸையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் இப்படி ஆகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் லட்சுமண். தண்ணி இருந்தா பெல் இருக்கும், ஜிங்கல் இருந்தா பெல் இருக்கும். எப்படி அப் டவுன்னு போகுமோ லிஃப்ட், நம்ம பார்ட்டில இருந்து போகும்போது வாங்கிக்கலாம் பம்பர் கிஃப்ட். தீபாவளில இருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லா பெஸ்ட் கிஃப்ட்ஸ்லயும் என் பேர் மட்டும் தான் எழுதி இருக்கும். வாவ், பம்பர் டீல். லேட்டஸ்ட் ஆப் வெர்ஷன் 7 சேலுக்கு இருக்கா? பம்பர் கிஃப்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது. உனக்கு அந்த மாதிரி கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும் மாதவ். கனவுலதான், நிஜ வாழ்க்கையில உனக்கு இந்த மணி தான் கிடைக்கும். ஜிங்கிள் பெல். ஓஹோ, ஹேப்பி கிறிஸ்மஸ். சாண்டா சாண்டா சாண்டா. இது நான் தான் மாதவ், சஜீவ் அங்கிள். தெரியுதா? சஜீவ், நீங்க பார்க்க உண்மையா சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்கீங்க. மாதவ், சாண்டா கிளாஸ் ஐஸ்ல தான் இருப்பாரு. நீ ஐஸ் வச்சு அவருக்கு குளிர் அடிக்க வைக்காத. உங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. உங்க பேர்ல இருக்கிற எல்லா சிட்ஸும் சாண்டாவோட ஸ்டாக்கிங்ல இருக்கு. நம்ம சீக்ரெட் சாண்டாவோட ட்ரெடிஷன் படி பார்த்தோம்னா சஜீவ் அங்கிள், அதாவது சாண்டா அங்கிள் தான் சிட்டை சூஸ் பண்ணுவாரு. யாரோட நேம் வருதோ அவங்க கிஃப்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் இருக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட். முதல்ல நாம மியூசிக்கல் சேர் விளையாடலாம். பெரிய பாக்ஸ் அப்படின்னா பம்பர் கிஃப்ட். மாதவ் சாக்லேட் ரோல் பண்ணி வச்சிருக்க கிஃப்ட் தான் பம்பர் கிஃப்ட் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையான கிஃப்ட் ரெட் கலர் பாக்கெட். பெரிய ஆளு சின்ன மூளை. ஸ்மால் பிரெயின். நீங்க ரெண்டு பேரும் ஸ்டாச்சு மாதிரி எதுக்காக இங்கே நிக்கிறீங்க? மாதவ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்து. இப்பதான் கோபால் பேசுனத நாங்க ரெண்டு பேரும் கேட்டோம். பெரிய பாக்ஸ்ல சாக்லேட்ஸ் மட்டும் தான் இருக்கான். உண்மையான பம்பர் பிரைஸ் ரெட் ராப்பர்ல தான் இருக்கான். அது டேபாப்பா, டேபு. என்ன டேபா? இதுக்கப்புறம் கோபுக்கு ஏதாவது கிறிஸ்மஸ் மிராக்கல் தான் அந்த டேபு குடிக்க முடியும். ஐயோ, அச்சோ, முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆயிட்டியா? இப்படி பண்ணா உனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்காது இல்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சஜீவ் அங்கிளோட குக் புக். அதே லென்த், அதே பிரெத், அதே டைமென்ஷன்ஸ். டேபிளேஷியஸ். லாஸ்ட் மேன் சிட்டிங். வின்னர் இஸ் லக்கி. இந்த உன்னுடைய பிரைஸ். லக்ஷ்மன், ஒரு சான்ஸ் நம்ம கை விட்டு போயிடுச்சு. ஆனா இன்னொரு சான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த போடுற பிளான்ல ஹெட்டும் என்னோடது, டெயில்ஸும் என்னோடது.
கோபால் உங்க பெல்ட் டைட்டா இருந்தது, அதை தான் லூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாண்டாக்கு ரொம்ப ஹாப்பி. கிறிஸ்மஸ்ல செலிப்ரேட் பண்ணணும்ல. சாண்டா இப்ப ரொம்ப ஹாப்பி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எங்க பாரு நார்த் போல் தம்பி, சிட்ஸ்ல gift வாங்க போறவங்க பேரு இருக்கு. அதனால gift சரியா ஷஃபிள் பண்ணி ஆகணும். நான் பண்றேன். ஒண்ணு சுத்தமா நடக்கல. இப்படி எல்லாம் பண்ணாத, உன்னை சும்மா விட மாட்டேன். அவட சாக்ஸ் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். கோபால் கோபால், எத்தனை கோபாலே? கோபால் 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 கோபால். என்னது எல்லா சிட்ஸ்லயும் ஒரே பேர் இருக்கு. வெரி கிளவர் கோபு. எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா உன்னோட பிளான்? ரீமேட்ச் சாண்டா ரீமேட்ச். கோபால் gift கிடைக்க ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கே. ஆனா இதுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் நீ காத்திருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன gift கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். இதுல எழுதி இருக்கிறது கோபாலுடைய பேரு. பாத்தியா, சூப்பர்ல. பாத்தியா, இந்த சாண்டா இருக்கிற வரைக்கும் எல்லாமே என்னோட கையில தான். கிறிஸ்மஸ் நோ இப்பவே கரிய போகுது. இந்த பிரைஸ்ல இருக்கிற பொருள் எனக்கானது மாதிரியே இருக்கே. இதுக்குள்ள வெறும் நோட் புக் தான் இருக்கு. என்னாச்சு கோபு, கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா? ஆக்சுவலி நான் தவறுதலா வேற கிஃப்டை எடுத்துட்டேன் போல இருக்கு சாண்டா. ஒரு தடவை உன்னோட கிஃப்ட நீ சூஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அந்த கிஃப்ட மாத்த கூடாது. அதுதான் உன்னோட கிஃப்ட். பரவாயில்ல, இருந்தாலும் நான் என்னோட கிஃப்ட வேணா லக்ஷ்மண் கிட்ட கொடுத்துருவா. மேரி கிறிஸ்மஸ் லக்ஷ்மண். இது கிறிஸ்மஸ் பேர்ல பண்ற சீட்டிங் மாதிரி இருக்கு. லக்ஷ்மண் ஓகே சொன்னானா இது ஓகே தான். இது சீட்டிங் இல்லப்பா, இது கிஃப்டிங் தான். இது என்னோட ஃபேவரட் குக் புக் ஆச்சே. Thank you so much கோபு. குக் புக் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படின்னா டேப் இப்ப கூட ஆபத்துல இருக்கா? அப்படின்னா டேப் இன்னும் நமக்கு தான் போல இருக்கே. லக்ஷ்மண் 2. Jugs. Distinction. பாத்தியா மாதவ், gift boxோட சைஸை இக்னோர் பண்ணிடு. பம்பர் பாக்ஸ் நீ எடுத்துடு. இப்ப மேட்ச்ல கடைசியா இருக்கிறது மாதவ் அண்ட் கோபால். சாண்டாக்கு பிரேக் தேவைப்படுது. கிறிஸ்மஸ்க்கு ரெஃப்ரியா இருக்கிற ஆன்ட்டி எங்களோட கிஃப்ட நாங்களே எடுத்துக்கிறோம். ஒரு கான்டெஸ்ட் பண்ணலாமா? கான்டெஸ்ட்க்கு எப்பவுமே நான் ரெடி தான். கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டோட ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டும் வேணும். ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ் கேம் இருக்கு, லிம்போ. யார் முதல்ல சாண்டாவா மாறி இந்த கோலுக்கு கீழே முதல்ல ட்ரீ கிட்ட போய் சேர்றாங்களோ அவங்க தான் வின்னர். சோ ரெடியா? லெட்ஸ் சாண்டா லிம்போ. Hey. Madhav, go, Madhav. Go, Boo. You can do it, go, Boo. Come on, go, Boo. Winner is Madhav. Achoo.
இங்கி பிங்கி பாங்கி டேப் எனக்கு வேணும். ஏ டேப் எனக்கு கிடைச்சிருச்சு சம. கோபு நீ பேசாம உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாக்லேட்டை ஷேர் பண்ணு. நான் என்னோட புது டேப்ல கேம்ஸ் விளையாடுறேன். ஓகே? எனக்கு அங்கிள் ஆண்டி மட்டும் இங்க இருந்திருந்தா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா பாவம் அவங்க ஆர்மியோட மிஸ் பார்ட்டிக்கு போக வேண்டிய ஆயிடுச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கோபு. கிஃப்டோட அவுட்டர் ராப்பிங் பார்க்காத, இதோட இன்னர் பியூட்டியை பாருப்பா. கிஃப்ட் திறந்து ஒருவேளை கிறிஸ்மஸ் மிராக்கிள் ஆகலாம்ல. இவ்ளோ நிறைய சாக்லேட்ஸ், இது மொத்தம் எத்தனை கிலோ? சாண்டா உங்க விஷ் நிறைவேற்றிட்டாரு கோபு. இது கிறிஸ்மஸ் மிராக்கிள். ஆமா வந்து பாருங்க. நீ உன்னோட டேப்ல சாக்லேட் கிரஷ் விளையாடு, நான் இதுல உண்மையான கேம் விளையாடுறேன். என்ன கோபு உன்னோட கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் எங்க போச்சு? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா விளையாடலாம் இல்லையா? ஒண்ணு வேணாம், மறந்துடாத. கோபால், ஷேரிங் இஸ் கேரிங். கேட்டியா கோபு? ஷேரிங் இஸ் கேரிங். என்ன விட்டுட்டு உன்னால தனியா விளையாடவே முடியாது. ருத்ரா எங்க போனானே தெரியல. நம்ம மாளிகை வேற தேடணும். அட யார் இந்த ஐஸ் தூக்கி போடுறது? மாயடா, வருண் எங்க இருக்கீங்க? ரங்கீலா, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அட, நான் கிறிஸ்மஸ் கேக் கொடுக்க ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். அங்கதான் நீங்க சாண்டா கிளாஸை இன்வைட் பண்ண ஸ்னோலாண்டுக்கு வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சது. அதனாலதான் நான் கேக்க அங்கேயே வச்சுட்டு உங்களை பார்க்க இங்க வந்துட்டேன். இந்த ஸ்னோபால்ஸ் ரொம்பவே சூடா இருக்கு. நிறுத்துங்க ப்ளீஸ். ஸ்டாப். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். வந்த உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இதை கேட்க யாரும் இல்லையா? உங்களால மட்டும்தான் ஸ்னோபால் தூக்கி போட முடியுமா? இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அந்தன் மந்தர் காலி கலந்தர் சூ. மாயரா, மேஜிக் பண்றதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாச்சும் வெளியே அனுப்பிடு. அது என்னது? ருத்ரா, ஸ்னோபால் ரொம்ப சூடா இருக்கு. வாங்க நம்ம போய் சாண்டா கிளாஸோட பேலஸ் எங்க இருக்குன்னு பாப்போம். ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ ஹலோ, நான் மிஸ் லூ, சாண்டா கிளாஸோட செக்ரட்டரி. நீங்க யாரு? ஆக்சுவலி நாங்க அட்வான்ஸ் மேஜிக்கல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம், அவரை இன்வைட் பண்றதுக்காக. ஓ சாரி, வெரி சாரி. இனி அவரால வர முடியாது.
கொஞ்ச நாளா அவரு காணாம போயிட்டாரு. ஆனா எப்படி காணாம போக முடியும்? அவரை யாரால மாயமாக்க முடியும்? எனக்கு ஈடி மேஜிஷியன் ஈடிடா மேல சந்தேகமா இருக்கு. அவர் என்ன விரும்பினாருன்னா சாண்டா கிளாஸ் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் பூரா அவரோட கிராமத்துல தான் கொண்டாடணும்னு. ஆனா சாண்டா என்ன சொன்னாருன்னா அவரால கொஞ்ச நேரம் தான் வர முடியும்னு. ஏன்னா அவர் உலகத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்க போகணும். இதனால ஈடிடா கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் போகும்போது என்ன சொல்லுச்சுன்னா, உன்னை போக விட்டாதானே நீ போவேன்னு. நீங்க ப்ளீஸ் அழுகிறத நிறுத்துங்க. நாங்க 8 மேஜிஷியன் எட்டிடா கிட்ட இருந்து சாண்டா கிளாஸை விட வச்சு கொண்டு வரோம். எட்டி மேஜிஷியன் எட்டிடா. யாரு நீங்க? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க இங்க இதுக்காக தான் வந்திருக்கோம். சாண்டா கிளாஸ் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க. நீ அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்னோட கிராமத்துக்கே வந்து என் மேலேயே பொய் பழி பேசுறீங்களா? பாருங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவரை ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. இல்லனா 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 என்ன? நீ என்ன மிரட்டுறியா? சின்ன பையன், உன்னால என்ன பண்ண முடியும்? ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாதீங்க. நான் சின்ன பையன் தான், ஆனா எனக்கு கம்மியான போடாதீங்க. அப்படின்னா இப்பவே பார்க்கலாம் ருத்ரா, நீ எவ்வளவு பெரிய பலசாலின்னு. Zibaiska Protection Ball Creator. இன்னும் சண்டை போடணுமா? வா வா வா, சீக்கிரம் வா. உங்க சிரிப்பை நிறுத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இன்னும் கூட நேரம் இருக்கு. சாண்டா கிளாஸ் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. எங்க அப்பாவை காப்பாத்துங்க, எங்க அப்பாவை காப்பாத்துங்க. ப்ளீஸ் அவரை காப்பாத்து. அவர் கெட்டவர் இல்ல. நீ என்ன சொன்னாலும் அவர் கண்டிப்பா கேட்பாரு. தேங்க்யூ ருத்ரா, நீ என்ன காப்பாத்திட்ட. நீ இப்ப என்ன சொல்றியோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். தேங்க்யூ வெரி மச் மேஜிஷியன் எட்டிடா. நாங்க இப்ப கிளம்புறோம். இப்ப சாண்டா கிளாஸ் எங்க இருக்காரு? வாங்க சொல்றேன். அட, நீங்க வந்துட்டீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சீக்கிரமா ஜூஸ் கொடு, சீக்கிரம். ருத்ரா, நல்ல வேளை உனக்கு ஒண்ணுமே ஆகல. நீ நீ நல்லபடியா திரும்பி வந்திருக்க. எட்டிடா சாண்டாவை பத்தி ஏதாவது சொல்லுச்சா? எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே மிஸ்.
இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சாண்டாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஓ அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல? எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எட்டிடாவை காப்பாத்தும் போது அது என்கிட்ட எல்லாத்தையும் பக்காவா சொல்லிடுச்சு. சாண்டா கிளாஸ நீதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானே. சரி சரி, இப்பதான் நீங்க எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டீங்கல்ல, அதனால என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். ஜூஸ் குடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஈட்டி மெஜிஷியன் எட்டிடா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃப்ரீசிங் ஜூஸ கொடுத்துட்டேன். அதே ஜூஸ கொடுத்துதான் நான் சாண்டா கிளாஸையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்காக செஞ்சேன்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப சொல்றேன் கேளுங்க. உங்களால கேட்க முடியும், பேச முடியாது, அசைய முடியாது. ஆக்சுவலா நான் சாண்டாவோட செக்ரட்டரியா இருந்து கழிச்சு போயிட்டேன். இப்போ எனக்கு சாண்டாவோட இடம் வேணும். அதனால அவரை நான் கைது செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்துல லேடி சாண்டா தான் பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும். எல்லா இடத்துலயும் என்னோட பேரு தான் இருக்கும், என்னோட போட்டோ தான் இருக்கும். அடுத்து வர ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு மக்கள் லேடி சாண்டாவை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. எங்களை விட்டுடு ப்ளீஸ், எங்களை விட்டுடு. எங்களை விட்டுரு ப்ளீஸ், நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்களை விட்டுரு. உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், இவங்க எல்லாருமே சாண்டா கிளாஸோட விசுவாசமான வேலைக்காரங்க. அதனாலதான் அவங்களும் அவங்களோட விசுவாசத்துக்கான விளைவை சந்திக்கிறாங்க. ஹலோ சாண்டா சார், பாருங்க உங்களுக்காக கம்பெனியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாவம், அவங்க உங்களை அவங்களோட ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க, ஆனா அவங்கள கிஃப்டா மாறிட்டாங்க. நீங்க இந்த பசங்களோட பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் கிஃப்ட்ஸ பேக் பண்றேன். நிறைய வேலை இருக்கு, அத பகிர்ந்து கொடுக்கிற வேலையும் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு புது வரலாறு உருவாக்க போறேன். The first ever lady Santa Claus. ஹலோ சாண்டா கிளாஸ், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாரி, நீங்க என்னால மாட்டிக்கிட்டீங்க. அட, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ருத்ரா, எங்களை எப்படியாச்சும் இங்கிருந்து காப்பாத்து. விஷ்ணுவோட கிஃப்ட் ராப்ல யாரோட மேஜிக் வேலை செய்யாது. நீ எந்த மேஜிக் செஞ்சாலும் சரி, உன்னால அதை கிழிக்கவே முடியாது. யாருங்க கிழிக்கிறத பத்தி பேசுனாங்க? இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ஸ்மால் சைஸ் கிரியேட்டோ. ஆஹா, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. வாங்க, மிஸ் நோவா மீட் பண்ற டைம் ஆயிடுச்சு. சாண்டா கிளாஸ், எங்களை விடுவீங்க ப்ளீஸ், விடுவீங்க. சாண்டா கிளாஸ், எங்களையும் விடுவீங்க. சாண்டா கிளாஸ் ப்ளீஸ், எங்களையும் விடுவீங்க. ஜிபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ஸ்மால் சைஸ் கிரியேட்டோ. இந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா கிஃப்ட் ராப் பண்ணி வைங்க. இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறேன். நான் லேடி சாண்டா ஆக போறேன். இன்னைக்கு ராத்திரி நான் எல்லாருக்கும் கிஃப்ட் பகிர்ந்து கொடுக்க போறேன். And I am the new Santa Claus. அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல. நீங்களா? நீங்க எப்படிங்க வந்தீங்க? என்னோட சிறையில இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? மேஜிக்கால. மேஜிக்கா? நீயா? என்னை என்னோட கனவுகளை நிறைவேற்றறதுல உன்னால தடுக்கவே முடியாது. ருத்ரா வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. அப்படியா? சந்தேகப்பட மாட்டேன்.
நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். அட என்ன இந்த பிரச்சனை நிக்காம போய்கிட்டே இருக்கு, முடிவே இல்லையா? Fire! 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 Stop! Fight! Fight! Don't run! Fighter jet, finish Rudra! மிஸ் நோ, இப்போ இது உங்களோட டர்ன். வேணாம் வேணாம் வேணாம், என்னால இதுக்கு மேலே சண்டை போட முடியாது. சாரி சாரி, என்கிட்ட உன்ன மாதிரி மேஜிக் கிடையாது. சாரி சாண்டா கிளாஸ் சார், ஐ எம் சாரி. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன்னை நான் என்னோட ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு வந்தேன். இப்போ நீ உன்னோட கிராமத்துக்கு போய் நீ உன்னோட வாழ்க்கைய வாழு. நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. சாண்டா கிளாஸ் எங்க இருந்தாரு, அப்புறம் உன்னோட கனவு எல்லாத்தையுமே. இபாஸ்கா ஜுபாஸ்கா மெமரி எரேசோ. அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சாண்டா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு எங்க ஸ்கூலுக்கு வரீங்களா? ஆஹா, கண்டிப்பா நான் வரேன். நீ செஞ்சிருக்கிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் மட்டும் இல்ல, நான் ரொம்ப நேரத்துக்கு உங்க ஸ்கூல்ல இருக்க போறேன். Merry Christmas to all of you. ஆனா பசங்களோட டாய்ஸ் எங்க? அட
வந்துகிட்டு இருக்கு அங்க பாருங்க மேல. தேங்க்யூ ருத்ரா. நீங்க சாண்டாவை கூட்டிட்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இது யாராலையும் முடியாத காரியம். நீ எங்க எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்க. எப்பவுமே ப்ராமிஸை காப்பாத்துற பழக்கம் உனக்கு இல்லவே இல்ல ஹாப்பி. வாயா இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற பூத்தியா கிறிஸ்மஸ் கார்னிவல் பார்ட்டில நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவ. என் ஸ்டால்ல உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹாப்பி சொல்றா? நோ, என்ன ஆனாலும் சரி ஹாப்பி cannot go. பினாக்கி தான் சாண்டாவோட பாடி கார்டு, நான் அவனுடைய ஜோடி கார்டு. புரியணும்னா ஹெல்பர் டு ஹெல்பர், ஹெல்பர் டு ஹெல்பர். ஸ்கூலுடைய கிறிஸ்மஸ் கார்னிவலுக்காக ஏகப்பட்ட வேலை இருக்கு. ப்ளீஸ் 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 ஹாப்பி. ஐயோ பட்டே போடுட்டாரே. சங்கி ஹாப்பி, நீ நல்லா இருக்கல்ல? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் கிறிஸ்மஸ் ஸ்கூல்ல தான் கொண்டாட போறேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. அப்படியா? சங்கி கிட்டே சேலஞ்சா? இன்னைக்கு உன்னை பூத்தியா கார்னிவலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போக தான் போறேன். நான் தான் சங்கி, வந்தா சாப்பிடலாம் பிராங்கி. இவனால எதுவும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத பினாக்கி. நீங்க எல்லாரும் இங்க உட்காருங்க. சாண்டா இங்க வந்து உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாரு. அப்புறம் எல்லாரோட பேரண்ட்ஸ் இங்க வந்த உடனே ஸ்கூல் கிரவுண்ட்ல கார்னிவல் நடக்கும். மேரி கிறிஸ்மஸ் சில்ட்ரன். நாங்க நொந்து போயிருக்கோம், நீ கை வர தட்டுறியா? பினாக்கிதான் சாண்டாவுடைய ஹெல்பர். எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லா கிஃப்டையும் திருடிக்கிட்டு இங்கிருந்து ஓட தான் போறா பாருங்க. நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. பினாக்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா ஷாண்டு. ஃப்ரெண்ட் சொன்னோனே கோவம் வருதா? எனக்கு அந்த பினாக்கி மேல நம்பிக்கை இல்ல. இப்ப நடக்க போறத பாருங்க. சாண்டாவே இல்லாம போனா பினாக்கி யாருக்கு ஹெல்ப் பண்ணுவான்? அட, இன்விடேஷனை மறந்தே போயிட்டனே. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பூத்தியா கார்னிவலுக்கு வந்தே ஆகணும். சாண்டா கிளாஸ் ஹோ 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 கிளம்பி போயிட்டாரா? என்ன ஹாப்பி? நான் வேணா அந்த ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன். அட, இது என்னது? தீரு சார பார்த்தே நீ? சங்கியை நாங்க தோக்கடிக்க முடியாது. சாண்டாவால் கண்டிப்பாக அங்கு வர முடியாது. போச்சு. ஓ நோ ஹாப்பி, இந்த சங்கி நம்ம தீரு சார பூத்தியா உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்றது? இந்த சங்கி மட்டும் என் கையில மாட்டாரு வைக்கி. வா போல ஹாப்பி, கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தீரு சார கொண்டு வரணும் ஹாப்பி. கிளம்பு. நில்லு 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 நில்லு. கார்னிவலுடைய ட்ரெஸ் கோடே சாண்டா தான் பினாக்கி. ஓகே வா போலாம் வா. எனக்கு தெரிஞ்சு பினாக்கி எல்லா கிஃப்டையும் திருடுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்போம். சரியா சொன்ன சண்டு, நாமளும் ஒன்னு ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே. வாங்க அவனை போய் தேடலாம். என்னையே அறியாம நல்லா தூங்கிட்டேன். ஆஹா, பினாக்கி அற்புதமா டெக்கரேட் பண்ணிருக்கான். புது டெக்னாலஜியால எல்லா சாண்டா டாலும் பறந்துகிட்டு இருக்குங்க. ஆச்சரியமா இருக்கு. அட, இது என்ன? கிறிஸ்மஸ் ட்ரீய பார்க்க பயங்கரமா இருக்கு.
பினாக்கி அப்படியே ஹாலோவன் டெக்கரேஷனை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கான். அற்புதமா இருக்கு. ஆஹா, இதுவும் நல்லாதான் இருக்கு. எவ்வளவு பெரிய கேக்கு. போய் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கேக்கு கொடுங்கப்பா. அட இங்க போடுறா. என்னடா இது? இங்க தெளிச்சு என்னடா ஆச்சு? ஏன் ஓடுதிய? இருக்கிற நான் ஹோம்வொர்க்லாம் தர மாட்டேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை ஆச்சே. இங்க நிறைய சாண்டா சுத்துறாங்க. இங்க இருக்கிற சாண்டால நம்ம தீரு சாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சங்கி மட்டும் என் கையில மாட்டா. எஸ், ஒரு வழியா வந்துட்டல. என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணல. இப்ப ஜூரு சாரை தேடி தேடி ஹாப்பி அன்ஹாப்பி ஆயிடுவான். தீரு சார், ஓ தீரு சார். நீ சங்கிய அப்புறமா கவனிச்சுக்க. முதல்ல தீரு சார்வை தேடு. ஸ்கூல்ல எல்லாரும் சாண்டாக்காக வெயிட் பண்றாங்க. சரி சரி பினாக்கி, வா அந்த பக்கம் போய் தேடலாம். ஜெயிண்ட் வீலோட பிளானையே நாம போடலையே. பினாக்கி எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணானோ. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்க. இந்த கேக்க சாப்பிட்டு போய் உட்கார்ந்துருவான். ஆமா, அதான் சரியா இருக்கும். உரைக்குதே உரைக்குதே. கேக்குல போய் எவனாவது மிளகாவை போடுவானா? என்னடா கேக்கு செஞ்சிருக்கிய? எவ்வளவு கேக்க செஞ்சு? என்னாச்சு ஷண்டு? எதுக்காக ஓடி வர? நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். பினாக்கி எங்க காணோம். அவ சாண்டா கிளாஸ் எங்கேயோ கடத்திட்டு போயிட்டான் சார். சாண்டா திருடு போயிடுச்சா? அது மட்டும் இல்ல, கிரவுண்ட்ல இன்னும் டெக்கரேஷனையோ பண்ணி முடிக்கல. இது எப்படிப்பட்ட கார்னிவல் சார்? வாங்க நாம போய் பார்க்கலாம். நல்ல வேலை தண்ணி பாட்டில் இந்த கிஃப்ட் பேக்குக்குள்ள இருந்துச்சு. இந்த பினாக்கி பையில பார்த்தா உடனே சொல்லணும். இப்படியே ஒரு கேக்க வாங்கி வைக்கிறது. அடடா, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நான் மறந்து போயிட்டேனே. பசங்களா இங்க வாங்க. சாண்டா கிட்ட இருந்து பரிசு பொருள் வாங்கிட்டு போங்க. இத பாத்தீங்களா? இது ரொம்ப அற்புதமான பரிசு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்தே இதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து முட்டை முட்டையா வெளியே வரும். தண்ணி முட்டை. தண்ணி பபிள்ஸா மாட்டிக்கிட்டு ஓடுங்க. என்னாச்சு? உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா? சரி, அதுக்காண்டி ஓடிலாம் போகாதீங்க. உங்களுக்கு வேற கிஃப்ட் கொடுக்கேன். Happy is having fear, but Dhiru sir is not here. சாண்டா சீக்ரெட்டா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற சாண்டாக்கு நம்ம சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சாண்டா ஸ்பெஷல் லக்கி டிரால பேர் கொடுக்க இதுதான் கடைசி நேரம். நீ இங்கதான் இருக்கியா? உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். போய் கேட்ட பண்ற பாரு. தீரு சார நமக்கு தேர்றதுக்கு சங்கீதா நமக்கு ஹெல்ப் பண்ண போறான். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கேளு. இது கடைசி சான்ஸ். பேரை கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல லக்கி டிராப் வின்னரோட பேரை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் எப்பவுமே லக்கியா தான் இருந்திருக்கேன். இதுல கண்டிப்பா நான் பேரை கொடுப்பேன். சக்கி மை டியர் ஃப்ரெண்ட், என் தோஸ்த், ஒரு வழியா என்னை கொண்டு வந்து சேர்த்து சாதிச்சுட்ட நண்பா. நீதான் என் ஃப்ரெண்டு, பார்த்தா தளபதி எல்லாமே. வாயா செல்ல சூப்பர். பார்த்தல, நான் சொன்னனே, நான் சொன்னதை செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். இன்னைக்கு இந்த லக்கி டிராவோட வின்னர் மிஸ்ஸஸ் பத்ரா. இங்க புடிச்சு. பினாக்கி இங்க புடிச்சு இல்லல, இங்க தெளிச்சு. அட தீரு சார், நீ இது வேணுனே தான். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் சார்? நான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடுனேன். ஏல பினாக்கி, கார்னிவலோட டெக்கரேஷனை சூப்பரா பண்ணிருக்க. ஆமா, நம்ம பிரின்சிபல் எங்கல போனாரு? அவரை ஆளைய காணோம்.
அவரா அவரு வந்து ஜெயின் வில்லுல உட்கார்ந்திருக்காரு. வாங்கல நம்மளும் போய் உட்காரலாம். சரி வா. ஹாப்பி, மறுபடியும் சங்கி நம்ம தீரு சாரை கடத்துறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துரு. நேரா ஜெயிண்ட் வில்லுக்கு வந்துரு. ஓகே, இப்பவே வர பிடாக்கி. இதா புடிச்சுக்கோ. நீ யாரா வேணா இருந்துக்கோ, ஆனா இந்த ஹாப்பி முன்னாடி வேலை சுருட்டி வச்சுக்கோ. பினாக்கி, இந்த சீட்டு என்ன அந்தரத்துல பறக்கு? ஏதாவது மந்திரம் செஞ்சிருக்காங்களா? இல்ல சார், இதுல எந்த ஒரு பூத செயலும் இல்ல. ஐ மீன் எந்த ஒரு மந்திரமும் இல்ல. இது நைட்டுக்கு கண்ணுக்கு படாத சில மெட்டீரியலால பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் உலகத்துல புது புது டெக்னாலஜியா வந்துட்டு இருக்குல்ல. புடிச்சிட்டு உட்காருங்க சார், அப்பதான் கிளம்பும். அடேங்கப்பா, ரொம்ப வேகமா போதப்பா. எவ்வளவு நிறுத்துக்கடா. வேகமா சுத்துதுல, பயமா இருக்கு. பயப்படாதீங்க சார், கண்ணை டைட்டா மூடிக்கோங்க. அந்த பெரிய சக்கரை நின்னுருச்சா? என் தலை கிருகிருன்னு சுத்திருச்சுப்பா. ஹாப்பி, கார்னிவலோட டெக்கரேஷன் இப்ப பாரு. அட இது இல்ல ஹாப்பி, பூத்தியா வேர்ல்ட்ல இருந்ததே அந்த மாதிரி. சாரிப்பா. அடடா, எனக்கு இப்போ ஒரே கறக்கமா தான் இருக்கு. எல்லாரும் எங்க போனானுவ? பெர்ஃபெக்ட். அடடா, அங்க பாருங்க, பினாக்கியும் சாண்டாவும். இந்த பினாக்கி எப்போ இங்க வந்தோம்? இந்த டெக்கரேஷனை வேற பண்ணி முடிச்சிட்டோம். சாண்டா கிளாஸ், நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? எல்லா குழந்தைகளும் சாண்டா கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட என்ன சார் நீங்க? நானே உங்களை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா ஷண்டு, பினாக்கி கிஃப்டையும் சாண்டாவையும் ரெண்டு பேரையுமே திருடல. ஆஹா, அமைதியா இருக்க. எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு. ஹோ 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 ஹோ. எனக்கு உண்மையான சாட்டானா அது நீதான் பினாக்கி. ஹோ ஹோ ஹோ.